அதாவதுங்க நீங்க வாத்தியாருங்க. நான் இதுக்கு முன்னே ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பேரண்ட் வந்தார். ஒரு பெற்றோர் வந்து என்ன சொன்னார்னா, அந்த பையன் 5 சப்ஜெக்ட்லையும் ஃபெயில், 5லையும் ஃபெயில் ஆகிட்டான். உங்களை மாதிரியா 5லையும் ஃபெயில் ஆகிட்டேன்னு அவரை கூப்பிட்டு இப்படி 5லையும் ஃபெயில் ஆகிறானே, அவன் எதிர்காலம் என்ன ஆகுதுன்னு பேசிட்டு இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, ஏங்க நீ அவனை ஒன்றும் டாக்டர் ஆக்க வேண்டாம், இன்ஜினியர் ஆக்க வேண்டாம், ஒரு நர்ஸு கூட ஆக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு வாத்தியார் ஆக்கி விட்டுங்க, அவன் 5லையும் பாஸ் பண்ணிக்கிறான். இதில் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, வாத்தியார்களே அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு. இது கூட பரவாயில்ல. நான் வந்து சேலத்தில் அன்னைக்கு நின்றுட்டு இருக்கும்போது என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு. நான் தலைமை ஆசிரியர்னு சொல்லாமல் பட்டிமன்ற பேச்சாளர்னு கௌரவமாக சொன்னேன். அடுத்தது கேட்குறான், சோத்துக்கு என்ன பண்ணுறீங்கிறான். பட்டிமன்ற பேச்சாளரோட நிலைமையை பாருங்க. நடுவர் அவர்களே, இதெல்லாம் எதனால தெரியுங்களா வந்துச்சு? படிப்பு என்கின்ற ஒன்றை என்னைக்கு இவன் படிக்க ஆரம்பிச்சானா அன்னைக்குதான் வந்துச்சு. ஒரு நல்ல படிச்ச MA MPhil PhD வரைக்கும் படிச்ச ஒரு பட்டதாரி ஒரு கிராமத்துக்கு போனான். கிராமத்துக்கு போன அவன் என்ன பண்ணிருக்கான், அங்க ஒரு செக்கு மாடு சுத்திக்கிட்டே இருந்திருக்குது. பக்கத்தால அந்த செக்கு மாட்டினுடைய சொந்தக்காரர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. நேரடியா போய் அந்த செக்கு மாட்டு சொந்தக்காரர்கிட்ட, ஐயா ஐயா இப்படி நீங்க உட்கார்ந்து ஓய்வு எடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, அங்க ஓடக்கூடிய செக்கு மாடு சுத்திக்கிட்டு தான் இருக்குன்னு உங்களுக்கு எப்படிங்கய்யா தெரியும்னா. அவர் சொன்னாரு, இல்ல தம்பி, அந்த செக்கு மாடு கழுத்துல நான் மணி கட்டி வச்சிருக்கிறேன். அந்த செக்கு மாடு சுத்தி வரும் பொழுதெல்லாம் மணிச்சத்தம் கேட்கும். அந்த செக்கு மாடு இப்படியே சுத்தி சுத்தி வரும்னு நானும் அந்த நம்பிக்கையில உட்கார்ந்துட்டே இருக்கிறேன் தம்பின்னாரு. இவன் படிச்சவன் MA MPhil PhD படிச்சவன் அடுத்த அந்த பெரியவர்கிட்ட கேள்வி கேட்டான், ஐயா ஐயா ஒருவேளை அந்த செக்கு மாடு ஒரே இடத்துல நின்றுகிட்டு டிங்கு 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 டிங்குன்னு தலையாட்டினா நீங்க எப்படி செக்கு மாடு சுத்தோன்னு சொல்லி நம்புவீங்கன்னு உடனே அந்த பெரியவர் அந்த பையன் கிட்ட கேட்டாரு, தம்பி நீ என்ன படிச்சிருக்கிறேன்னு. அவன் சொன்னா பெருமையா, ஐயா நான் MA MPhil PhD கோல்டு மெடலிஸ்ட்னா. இப்ப அந்த பெரியவர் அவனை பார்த்து சொன்னாரு, தம்பி நல்ல வேளை நான் என் மாட்டை MA MPhil PhD படிக்க வைக்கல, படிக்க வச்சிருந்தா அதுவும் நின்றுகிட்டு தாயா தலைய ஆட்டி இருக்கும்னு சொன்னேன். பாரதி எவ்வளவு அழகா சொன்னா, படித்தவன் சூதும் வாதும் பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான் பாரதி. அதாவது படிச்சவன்னா நாட்டை எடுக்கிறான்னு சுருக்கமா சொல்றீங்க. நடுவர் அவர்களே, எப்பேற்பட்ட நாடு நம்மளுடைய நாடு. அமெரிக்காவினுடைய அதிபர் அவருடைய மனைவி ஹிலாரி கிளின்டன் நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்தாங்க. இந்திய தேசத்துக்கு வந்து அந்த ஹிலாரி கிளின்டன் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி போறதுக்காக விமான நிலையத்துக்கு போறாங்க. விமான நிலையத்துக்கு போன உடனே இங்க இருக்கிற செய்தியாளர்கள் எல்லாம் அந்த அம்மா கிட்ட கேட்டாங்க, அம்மா அம்மா எங்களுடைய ஊருக்கு வந்தீங்களே, எத்தனையோ விஷயங்கள் எங்களுடைய ஊர்ல பாத்தீங்க, எங்க ஊர்ல குடும்பங்கள் இருக்கு, கோயில்கள் இருக்கு, எதம்மா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு உடனே ஹிலாரி கிளின்டன் ரொம்ப அழகா சொன்னாங்களா, ஐயா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய குடும்பங்கள் எனக்கு பிடிக்கல, உங்க ஊர்ல இருக்கிற கோயில்கள் எனக்கு பிடிக்கல, எது தெரியுமா பிடிச்சிருக்கு, உங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் கோயிலாகவே இருக்கே, இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா. அப்பேற்பட்ட உயர்ந்த கலாச்சாரம் எங்களுடைய கலாச்சாரம். அததான் குடும்பத்து பாட்டுல எவ்வளவு வழங்காய்கார் பாட்டுல வச்சான், அன்னை ஊற்றிய பிடி சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம், கத்தும் கடவுளை கண்ட கவிதைகள் போலே வாழ்ந்துவதோம், அன்னை கூடம் கண்டதினை வாசம் என்னும் நூல் ஒன்றை வேதங்கள் நான்கும் சொன்னதினை, கண்களை போலே ஒன்றை கண்கள் நீ துணி கண்டதினை, கற்பால் சிவப்பா தெரியவில்லை, ஐந்தெழுத்து புதுமொழியை அறியவில்லை என்னென்னை, அண்ணனுக்கு கைவருமே நேசம் ஒரு தமிழ் மண்ணை, நிலவுகள் சேர்த்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம், அவரவர் வார்த்தைகள் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட திரும்பிட நிற்குங்கள், அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவுகள் தினம் தினம் உலா போகும். இந்த குடும்பங்களை இன்னைக்கு கெடுத்தது எது தெரியுமா நடுவர்களே? உங்க கையில ஒண்ணு வச்சிருக்கீங்களா? தொடர்ச்சி செல்வம். இன்னைக்கு அம்மாவும் பேசுறாங்க, அப்பாவும் பேசுறாங்க, பையனும் பேசுறாங்க, யாரோ ஒருத்தர் தூரமா இருக்கிறாங்களே அவங்க கிட்ட பேசுறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அப்பாவும் அம்மாவும் பையனும் அவங்களுக்குள்ள பேசிக்கலாம் ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்கே. இங்க எங்கெங்க மனிதநேயம் வருங்கிறது தான் நடுவில். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஒரு காலத்துல
வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காக தான் உணவு கொடுக்குறாங்க. தாத்தா, பாட்டி, பேரன், அப்பா, அம்மா. ஆனால் இன்னைக்கு இந்த கலாச்சாரம் எத்தனை வீடுகளில் இருக்கிறதோ அதை தான் கண்ணதாசன் சொன்னான், நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று. அந்த வகையில இதையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும். நிறைவாக நடுவர்களே, இன்னைக்கும் நல்லது ஒரு குடும்பம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உடனே கீழே இருக்கிறவங்க வச்சு நாய் வந்து குடும்பம். அந்த காலத்துல பெண்களுக்கு உடம்பு எப்படி இருந்துச்சு? சும்மா அப்படி 8 மாதிரி இருந்தது நடுவர்களே. அப்படி 8 மாதிரி இருந்த உடனே குழந்தைகளை எடுத்து நீங்க கப்புனு உட்கார வச்சீங்கன்னா குழந்தை இந்த பக்கம் கப்புனு உட்கார்ந்து. நீங்க 10 நாள் ஆனாலும் குழந்தை இறங்காது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் பாருங்க 11 மாதிரி இருக்கு உடம்பு. அப்படியே ஏறி உட்கார வச்சா ஸ்வைன் அப்படி கீழே இருக்கு. ஏங்க அன்னைக்கெல்லாம் ஆட்டுக்கல் இருந்தது, அம்மிக்கல் இருந்தது, இன்னைக்கெல்லாம் இருக்குது. கலையரங்க மியூசியத்தில் இருக்கு. இதுதான் ஆட்டுக்கல், இதுதான் அம்மிக்கல், இதில் தான் அரிசி ஆட்டினாங்க, இதில் தான் கம்பு குத்துனாங்க. அதெல்லாம் நீங்க இன்னைக்கு பார்க்க முடியாது. அதெல்லாம் பார்க்கவே முடியாது. அதெல்லாம் மியூசியத்துக்கு போயிடுச்சு நடுவர்களே. எங்க இன்னைக்கெல்லாம் எப்பேற்பட்ட குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுங்களா? குடும்ப வாழ்க்கை என்பது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஒரு ஆண்மானும் பெண்மானும் ஒரு காட்டுக்கு போச்சு. அந்த காட்டுல ஒரு குட்டையில கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சு. ஆண்மான் குடிக்கட்டும் பெண்மான் விட்டுச்சு. பெண்மான் குடிக்கட்டும் ஆண்மான் விட்டுச்சு. 2 மானும் இந்த மான் குடிக்கட்டும் அந்த மான் குடிக்கட்டும்னு ஆண்மானும் பெண்மானும் ரொம்ப நேரமா காத்திருக்கு. அந்த குளத்துல தண்ணி வத்தவே இல்லை. எந்த குடும்பம் தெரியுமா ஜெயிக்கும்? பணம் காசு லட்டு கொடுக்கக்கூடிய குடும்பமோ, சுவை கொடுக்கக்கூடிய லட்டு கொடுக்கக்கூடிய இன்பமோ ஜெயிக்காது. கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய குடும்பம் தான் ஜெயிக்கும். அங்கேதான் ஆன்மீகம் தலைக்கு ஓங்குங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது நடுவர்களே. 2 செய்தியை சொல்லி பேச்ச நான் நிறைவு செய்றேன். உண்மையான பக்தி எதை தெரியுமா கேட்கும்? மகாபாரத போர் முடிஞ்சிருச்சு. மகாபாரத போர் முடிஞ்ச உடனே கண்ணன் நேரா குந்தி தேவி கிட்ட போனான். குந்தி தேவியை பார்த்து, அத்தை அத்தை, இந்த மகாபாரதத்தினுடைய எல்லா யுகத்திலையும் என்கிட்ட எல்லாருமே அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்டு வாங்கிட்டாங்க. ஆனா நீ கடைசி வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டு வாங்கலையே. நீ ஏதாவது உனக்கு வேணும்னா சொல்லு, கேளு அத்தை, நான் தரேன் அப்படின்னு சொல்லி கண்ணன் சொன்னாராம். ஆனா எப்பேற்பட்ட பிறவி குந்திக்கு பிறந்த குழந்தை தன்னதுன்னு சொல்ல முடியல. அப்பேற்பட்ட துன்பம். சொந்த அண்ணன் தம்பிங்க போர்ல சண்டை போட்டுக்கிறாங்க, அது அம்மாவா நின்று பாக்குறாங்க, அது ஒரு பெரிய துன்பம். இப்படி பிறந்ததிலிருந்து வாழக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் துன்பங்களை மட்டுமே சந்தித்த குந்தி கண்ணன் கிட்ட என்ன தெரியுமா கேட்டா? கண்ணா எல்லாம் போகட்டும், எனக்கு நான் உங்ககிட்ட என்ன தெரியுமா கேட்பேன்? எனக்கு இன்னும் வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்கண்ணா, கஷ்டத்தை கொடு அப்படின்னு கண்ணன் கிட்ட குந்தி கேட்டான். ஏன் இப்படி கேட்கிற? உன் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டு மறுபடியும் என் கஷ்டத்தை கேட்டேன்னு உடனே குந்தி சொன்னாலாம், என் வாழ்க்கையில ஒரு நிமிஷம் மகிழ்ச்சி வந்தா கூட நான் உன்னை மறந்துடுவேன். என் வாழ்க்கை முழுக்க கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் கண்ணா கண்ணா கண்ணான்னு உண்மையதான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன் கண்ணா. அதனால என் வாழ்க்கை முழுக்க கஷ்டத்தை கொடுன்னு குந்தி கேட்டாலாம். அது அழகா எங்கால் பாட்டுல போட்டான். பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டான், அந்த மாதவன் உன்னிடத்தில் சீதை கேட்டான். பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டான், அந்த மாதவன் உன்னிடத்தில் சீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் ஒன்று என்ன கேட்டேன், நான் இருக்கும் நிலையில் ஒன்று என்ன கேட்டேன், இன்னும் நன்மை செய்து அப்பா உள்ளம் கேட்டேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன், ஆட்டுவித்தாய் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசைகளில் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடக்கும் மார்க்கத்தில் நானும் உண்டு, நிலவில் ஊராடுபவரின் சோகம் உண்டு, பகைவர்களை வென்றிடுவேன் அறியாதே, நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே, நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. கடைசி வரைக்கும் கஷ்டத்தை கொடுத்தாதான் நடுவர்களுடைய கடவுளை நாம நினைச்சிருப்போம். ஒரே ஒரு செய்தி, ஒரு தாய் புறாவும் ஒரு குஞ்சு புறாவும் ஒரு தேவாலய கோபுரத்தில் இருந்ததுங்க. உண்மையான ஆன்மீகம் என்பது இதுதான். ஒரு தாய் புறாவும் குஞ்சு புறாவும் ஒரு தேவாலய
பள்ளிவாசல்ல கொஞ்ச நாள் உட்கார்ந்து இருக்கிற பொழுது அங்கேயும் வெள்ளை அடிக்கிற பெண்ணி வந்த உடனே தாய்ப்புறாவும் குஞ்சுப்புறாவும் நேரா கிளம்பி கோயில் கோபுரத்துக்கு வந்தது. கோயில் கோபுரத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது குஞ்சுப்புறா தாய்ப்புறா கிட்ட கேட்டுச்சான், அம்மா அம்மா, முதல்ல நாம ஒரு தேவாலயத்துல இருந்தோம், அந்த தேவாலயத்துக்கு வரக்கூடிய அத்தனை மனிதர்களையும் கிறிஸ்தவர்கள்னு சொன்னாங்கம்மா. அடுத்து நாம பள்ளிவாசலுக்கு வந்தோம், பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மனிதர்கள் எல்லாத்தையும் இஸ்லாமியர்கள்னு சொன்னாங்கம்மா. இப்ப நாம கோயில் கோபுரத்துல இருக்கோம், இங்க வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் இந்துக்கள்னு சொல்றாங்க. ஏமா, தேவாலயத்துல இருந்தாலும் பள்ளிவாசல்ல இருந்தாலும் கோயில்ல இருந்தாலும் நமக்கு புராணு தான் பேரு. ஏமா இந்த மனிதர்களுக்கு மட்டும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள்னு இப்படி பேருன உடனே தாய்ப்புறா குஞ்சுப்புறா கிட்ட சொல்லிச்சான், அதனால்தான் கண்ணே மனிதர்கள் கீழேயே இருக்கிறார்கள், நாம் மேலே இருக்கிறோம். எப்பேற்பட்ட சிந்தனை ஆன்மீகம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அழகா சொன்னானே, மனசுக்குள்ள நாயனும் நரிகளும் நான் மகை பேய்களும் நாட்டிய மாடுகளா அதற்கு மற்றொரு பெயர் தான் மனிதநேயம். இந்த அன்பும் மனிதநேயமும் இன்றைய சூழலில் மனிதர்களிடத்தில் எல்லளவும் இல்லை, அது தளர்ந்துதான் வருகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். என்ன ஒரு குரல் வளம்! உண்மையில் அந்த ஆஞ்சநேயர் அருளால் இன்னும் பல மேடைகள் நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பேச்சும் இருக்கணும், பாட்டும் இருக்கணும், அதை சரியா பண்ணணும், அதை மிக சிறப்பாக கையாண்டு எனக்கு தெரிந்து தலைப்பை நகராமல் கொண்டு போன அற்புதமான பேச்சாளர்களில் இவரும் ஒருவர். பேசலாம், மைக் கிடைச்சிங்கன்னா எதை வேணா பேசலாம். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு விழா நடக்குது. அந்த விழாவில் அந்த ஊர் தலைவரை கூப்பிடுறாங்க. அன்னைக்கு என்னன்னா திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி. அவர் கேட்டார், இன்னைக்கு என்ன நடக்குது இந்த திருக்குறள்னு. உடனே பேச ஆரம்பிக்கிறார் அந்த தலைவர். நீங்கள் 5ஆம் வகுப்பு படிக்கும் போது ஒரு 500 திருக்குறளை படித்து விட வேண்டும். 10ஆம் வகுப்பு படிக்கும் போது 1000 திருக்குறளை படிக்க வேண்டும். 12ஆம் வகுப்பு படிக்கும் போது ஒரு 1500 திருக்குறளையாவது படித்து விட வேண்டும். நீங்கள் கல்லூரி போகும்போது ஒரு 2500 திருக்குறளையாவது படித்து விட வேண்டும். ஆமா, அவர் திருக்குறளை வளர்த்துறாங்க. மைக்கு கிடைச்சா எதை வேணா பேசக்கூடாது. அதாவது கண்ணதாசனுடைய ஒரு பாடலை பாடினார். கண்ணதாசனை பற்றி பேசாமல் எந்த மேடையை விட்டு நம்ம இறங்க முடியாது. இன்னைக்கு பெருமாளுடைய அவதாரத்தை பத்தி நம்ம சொல்றோம். ஆனா பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் இத்தனை இருந்தாலும் பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவன் கண்ணதாசன். பெருமாளுடைய அவதாரத்தை 4 வரியில சொல்லுவார். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் குழந்தையா கண்ணனா, ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் மன்னனா. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் என்ற கோலத்தில் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் என்று 4ஐயும் அற்புதமாக சொன்னவர் கண்ணதாசன். அது மட்டும் கிடையாதுங்க, அதே பாரதத்தை பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். அதாவது பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். இதெல்லாம் எழுதக்கூடிய ஒரு கவிஞன்னா ஒரு கண்ணதாசன். அற்புதமா சொன்னாரு, மிக அருமையா பேசினாரு.
அடுத்ததாக இவர்களுக்கு பதில் சொல்றதுக்கு எங்க வந்திருக்கிறாங்க? அதாவது காசிக்கு போனால்தான் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. நினைத்தாலே முக்தி. நான் நினைச்சிட்டேன்னா எனக்கு முக்தி. அந்த நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலத்திலிருந்து வருகை தருகிறார் ஆரணி காயத்ரி.